கற்றுக்கொள்ள ஆசை இல்லாத ஒருவனுக்கு கற்றுக் கொடுக்க உரிமை இல்லை. நம்புறீங்களா? என்ன பிரச்சனைனா, நீ பாஸ்டர்கள் பிரசங்கம் கேட்கறதுக்கு எண்ணமே இல்லை. கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணுகிற எனக்கு ஒரு பிரசங்கம் தேவை. புரியல? பிரசங்கம் பண்ற எனக்கு என்ன வேணும்? நம்ம எல்லாம் பிரசங்கம் பண்ணியே பழக்கப்பட்டவங்க, பிரசங்கம் கேட்டு பழக்கம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு வசனம் படிக்கிறீங்களா? ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பைபிள் பிரிச்சு பார்க்கணும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பைபிள் பார்த்தாதான் தெரியும், மொபைல்ல பார்த்தா தெரியாது. ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் போயிருந்தது. ஆபகுக் 2:1. நான் என் காவலில் தரித்து, அப்புறம் என் அரணில் நிலை கொண்டிருந்து, அப்புறம் அவர் எனக்கு என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுங்க? நான் என் காவலில் தரித்து என் அரணில் நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன். என்ன பாக்குறீங்களா? இத சொல்றவர் ஒரு தீர்க்கதரிசி. என்னங்க இத சொல்றவர் பேசக்கூடாது. ஒரு தீர்க்கதரிசி யார் தெரியுமா? 1000 பேருக்கு வார்த்தையை சொல்லுகிறவர். எனவே 1000 பேருக்கு வார்த்தையை சொல்லுகிறவர். 1000 பேருக்கு வார்த்தை சொல்லுகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அவர் எனக்கு என்ன சொல்லுவார்? கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்க பாஸ்டர் இருக்கார் இல்லையா, ஞாயிற்று காலை பிரசங்கம் பண்ணும் போது அவர் என்ன சொல்லுவாரு நீ கவனிச்சு கேட்பீங்க. சொல்லுங்க, அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன். இன்னொன்னு சொல்றாரு, அவர் என்னை கண்டிக்கும் போது, எத்தனை பேருக்கு ஆசை அவர் என்னை கண்டிக்கணும்னு? ஒரு விசுவாசி ஒரு ஊழியர் கண்டிச்சார் ஒரு சபைக்கு வருவீங்களா? ஒரு விசுவாசிய ஒரு ஊழியக்காரர் கண்டிச்சார சபைக்கு வருவீங்களான்னு கேட்டேன். உங்க ஐயா அவங்களை கண்டிக்கிற, அம்மா நீ லேட்டா வர சபைக்கு, பாட்டு பாட மாட்டேன்ற, கை தட்ட மாட்டேன்ற, பின்னால உட்கார்ந்துக்கிற, சபை முடிஞ்ச பிறகு ஊர்க்கதை பேசுற, சபை முடிஞ்ச பிறகு தேவையில்லாம் பேசுற, தேவையில்லாம அலப்புற, தேவையில்லாம பிரிவு உண்டாக்குற சொன்னா அடுத்த வாரம் சபைக்கு வருவீங்களான்னு கேட்டேன். உங்கள் போதகர் உங்களை கண்டிப்பாரானால் அடுத்த வாரம் சபைக்கு வருவீங்களா? பாட்டு பாடல, கை தட்டல, ஜபம் பண்ணல அப்படின்னு சொன்னா வருவீங்களான்னு கேட்டேன். வருவன் சொல்ல மட்டும் கை தூக்காட்டுங்க, போய் சொல்லக்கூடாது, தேவன் பார்க்கிற. சொல்லுங்க, என் போதகர் என்னை கண்டித்தாலும் சபைக்கு வருவேன். என் போதகர் என்னை கண்டித்தாலும், நீ பண்ற சரியில்லை, உன் போக்கு சரியில்லை, உன் வார்த்தை சரியில்லை, பிரசங்கத்துல கூட பேசுற, பிரசங்கத்துல தூங்குற, அடிக்கடி வெளியே போயிட்டு வர, பைபிள் பிரிச்சு பார்க்கல, இப்படி சொல்லும் போது அடுத்த சபைக்கு வருவீங்களா? ஆபோக் சொல்லுகிறார், அவர் என்னை கண்டிக்கும் போது. கவனியுங்கள், நான் 55 ஆண்டுகளாக போதகராக இருக்கிறேன். 83ஆம் ஆண்டிலிருந்து திறந்த வாசல் என்று சபையை ஸ்தாபித்து ஒரு 70க்கு மேற்பட்ட ஊழியர்களை வைத்திருக்கிறேன். என்னோடு இருக்கிறாங்க. நான் கண்ட அனுபவம், ஒருத்தரை தப்புன்னு சொன்னா அடுத்த வாரமே அவர் எதிர்வினை ஆற்றுகிறார். இன்னொரு ஆளை கூட சேர்த்துட்டு, இவர் என்ன பெரிய ஆளா, இவர் என்ன பெரிய பாஸ்டரா, இவருக்கு என்ன தெரியும், இல்ல ஊழியர், அவருக்கு 10 பேர் சேர்த்துப்பார். எல்லா சபைகளிலுமே அதிருப்தியாளர் கட்டாயம் இருப்பாங்க. எல்லா சபையிலுமே வில்லன்கள் இருப்பாங்க, வில்லிகளும் இருப்பாங்க. எல்லா சபைகளிலுமே அதிருப்தியாளர் இருப்பாங்க, குறை சொல்லுங்க இருப்பாங்க. இன்னைக்கு பாஸ்டர் 1.5 மணி நேரம் ஆராய்த்தினாரு, நீ ரொம்ப அறுத்துட்டாரு. ஒரு போதகனா இருப்பது ரொம்ப கஷ்டம். கொஞ்சமா பேசினா சரக்கு இல்லைன்றாங்க,
ரொம்ப பேசினா அறுக்கிறான்னு சொல்லுவாங்க, சத்தமா பேசினா பாஸ்டர் மனைவியோட சண்டைன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அமைதியா பேசினா அவர் பயந்துட்டாருன்னுவாங்க, நல்ல சட்டை போட்டா காணிக்கை காசு பேசுன்னு சொல்றான், கொஞ்சம் கசங்கி போட சட்டை போட்டா வேஷம் போடுறாருன்றான், நல்ல கார் வாங்கினா நம்ம காணிக்கை காசு தான் சொல்றான், பணத்தை பத்தி பேசினா பணப்பேன்றாங்க, பேசலன்னா அவருக்கு எங்க வருதுன்றாங்க, பாவத்தை பத்தி பேசினா அனுபவம் பேசுதுன்றான், பேசலன்னா அவர் எப்படி பேசுவாருன்றான், சபை இப்படி வரக்கூடாதுன்னா நான் வேற மாதிரின்றான். ஒரு போதகனா இருப்பது ரொம்ப கஷ்டம். கலெக்டர் உத்தியோகம் பண்றதை விட கர்த்தருடைய ஊழியம் பண்றது ரொம்ப கஷ்டம். தமிழ் புரியுதா? கலெக்டர் உத்தியோகம் பண்ணலாம், ஆனா கர்த்தருடைய ஊழியம் பண்றது நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். எல்லாம் கவனிங்க. இப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படிங்க? பாஸ்டர் ஒரு மாதிரி, பாஸ்டர் அம்மா இப்படி, அது ஒரு மாதிரி. பாஸ்டரா இருக்கலாம், ஆனா பாஸ்டர் அம்மாவை இருக்கு ரொம்ப கஷ்டம். யாரா பாஸ்டர் அம்மா இருக்கிறீங்களா? என்னை பாஸ்டர் அம்மா, நீங்க பாஸ்டர் அம்மாவா? பரவாயில்லையே, கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க, சாஞ்சிட்ட தூக்கிடுவீங்க. ரைட். பாஸ்டரா இருக்கிறத விட பாஸ்டர் அம்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பாஸ்டர் வீடு கண்ணாடி வீடு மாதிரி, வீட்டுல என்ன நடந்தாலும் விசுவாக்கி தெரியும். ஒரு ஊழியக்காரன் வீடு கண்ணாடி வீடு மாதிரி, நீங்க சண்டை போட்ட உடனே தெரியும். அதனால கவனிங்க, நல்ல வேலை, ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையான வேலை. சத்தமா சொல்லுங்க, நல்ல வேலை. கவனிங்க, அதாவது உலக மனிதனுக்கு வருகிற போராட்டங்களை விட ஊழியக்காரனுக்கு அதிகமான போராட்டம் உண்டு. இப்படி சொன்னா புரியும். ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். தமிழ் புரியுதா? இங்கிலீஷ் புரியுதா? ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி. சில ஊழியர்களுக்கு பிரச்சனையே இல்லை, காரணம் ஊழியமே இல்லை. நிறைய பேர் பாக்குறேன், காலையில் அவங்க புறப்படுறாங்க, சாயங்காலம் தான் வராங்க. கலெக்ஷன் பிசினஸ். கவனிங்க, உங்களுக்கு சொல்றேன், தேவ ஊழியத்தை தேவ சித்தப்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ ஊழியத்தை தேவ சித்தப்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். அப்படி சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஒரு ஊழியனா இருப்பது பாக்கியம். அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியர் என்று சொல்லப்படுவது ஆசீர்வாதம். கேள்வி கேட்கிறேன், எத்தனை ஊழியக்காரங்க உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கார ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? எத்தனை ஊழியக்காரர்கள் உங்க பிள்ளைகளை ஊழியத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? ஐடி பண்றான், டாக்டரா இருக்கிறான், என்ஜினியரா மாறுறான், என்னவோ செய்யறான். எந்த பாஸ்டராவது தம் பிள்ளை ஊழியக்காரன் மாற விரும்புறீங்களா? டாக்டர் பையன் டாக்டரா வரான், வக்கீல் பையன் வக்கீலா வரான், ஆடிட்டர் பையன் ஆடிட்டரா வரான், ஆனா பாஸ்டர் பையன் பாஸ்டரா வர மாட்டேன்றான். பையன் பாஸ்டரா? 3 பொண்ணுங்க எனக்கு, 3 பொண்ணுங்களையுமே ஊழியக்காரன் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறேன். விசுவாசி ஊழியக்காரின் மகள் விசுவாசி ஊழியக்காரன் மனைவியா வரணும். ஊழியக்காரின் மகள் ஊழியக்காரனுக்கு மனைவியா வரணும். ஐயா, நீங்கள் மரித்தாலும் ஒரு ஊழியர்கள் மறிக்க கூடாது. நீங்க நிறைய ஊழியங்கள்ல ஊழியர் மறிக்கும் போதே ஊழியர் மறிச்சு போகுது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லா ஊழியக்காரர் சொல்லுங்க, தேவனே என் ஊழியத்திற்கு பிறகு என் ஊழியம் தொடர்ந்து நடக்கணும். ஆமென். அதற்கு உடனே உருவாக்கணும். நிறைய பாஸ்டர் யாரும் உருவாக்குறதே இல்லை. என்னோட ஆலயத்துல எல்லாமே செய்தி கொடுக்க மட்டும்தான் என் வேலை, மற்ற எல்லாமே அவங்கதான். ஆதாரம் நடத்துவாங்க, அறிவிப்பு சொல்லுவாங்க, சங்கீதம் படிப்பாங்க, எல்லாமே அவங்கதான். இந்த செய்தி கொடுக்கிற நேரத்துல மட்டும்தான் நான் செய்தி கொடுப்பேன். மற்ற எல்லாம் from the beginning till end எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அறிவிப்பு அவங்க பார்த்துப்பாங்க. இதுவரையும் 45 வருஷமா நான் ஊழியம் பண்றேன். இது காணிக்கை பையில கை வச்சதே இல்லை. காணிக்கை பையில கை வச்சதே இல்லை. என்ன சொல்ல தெரியுமா? அது நம்ம நோக்கம் இல்லை. கர்த்தர் நோக்கமா இருந்தால் அவர் வாழ்வில் நோக்கமா இருப்பார். இன்னைக்கு நான் பல நேரங்கள்ல வெளிநாடுகளுக்கு போகும்போது சில ஊழியக்கார கூட்டிட்டு போவேன். ஆறாரம் முடிஞ்ச பிறகு அந்த ஊழியக்கார கேட்கிற முதல் கேள்வி மனைவிட்ட, நீங்க எவ்வளவு காணிக்கை வந்துச்சுன்னு கேட்கிற.
ஹலோ, தேவ ஊழியத்தை தேவ சித்தத்துப்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். நம்புகிற எல்லாரும் சொல்லுங்க, தேவ ஊழியத்தை தேவ சித்தப்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். இன்னொன்று சொல்லுகிறேன், ஆரம்பம் முக்கியம் அல்ல, முடிவுதான் முக்கியம். அனைவருக்கு நல்ல ஆர்வம் இருக்கிறது, ஒரு சிலர் நல்ல முடிவு. நல்ல கரங்களை உயர்த்தி, தேவனே என் ஆரம்பத்தை விட என் முடிவு முக்கியம். இதே இலங்கையில எத்தனை பிரம்மாண்டமான ஊழியர்கள் ஆரம்பிச்சாங்க, ஆனா ஊழியங்களா இன்னைக்கு இல்ல. சொல்ல மாட்டீங்களா? ஆரம்பம் முக்கியம் அல்ல. தேமா இப்பிரம ஆசீர்வதித்தல் விலகி போனா நல்ல ஆரம்பம், மோசமான முடிவு. தோமா நல்ல ஆரம்பம், மோசமான முடிவு. உங்களுக்கு ஆரம்பம் முக்கியம் கிடையாது, முடிவுதான் முக்கியம். It is not how big ministry I am doing. It is not how I started my ministry, how I am going to end my ministry. இதான் சொல்லுங்க, என் ஆரம்பம் முக்கியம் இல்ல ஆண்டவரே. இன்னைக்கு இனோவால போலாம், இன்னைக்கு பங்களால இருக்கலாம், நீ நல்லா இருக்கலாம். இதே இலங்கையில பிரம்மாண்டமான ஊழியம் பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு ஊழியமே இல்லாம இருக்கிறாங்க. சொல்லுங்க, வசதிகள் நல்லது, அவர் வலைகளாய் மாறக்கூடாது. வாயை திறந்து, வசதிகள் நல்லது, வலைகளாய் மாறக்கூடாது. ஒண்ணு சொல்லட்டுமா? எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு ஜனங்க இருந்தாலும், எவ்வளவு ஆத்துமாக்கள் இருந்தாலும், நீங்களா இருங்க, கர்த்தர் கர்த்தரா இருப்பார். நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், கொஞ்சம் காசு, கொஞ்சம் பணம், கொஞ்சம் ஆத்துமாக்கள் வந்த உடனே அவங்க ஸ்டேட்டஸே மாறி போகுது, யாரையும் மதிக்கிறதே இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உயர்வு நிரந்தரம் அல்ல, கர்த்தர் நிரந்தரம். ஜனங்கள் நிரந்தரம் அல்ல, கர்த்தர் நிரந்தரம். வாகனங்கள் நிரந்தரம் அல்ல, வீடு நிரந்தரம் அல்ல, கர்த்தர் நிரந்தரம். நான் எல்லாரும் சொல்ல விரும்புறேன், உங்களை விட பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறாம வரும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வரும், கர்த்தரை மட்டும் பார்த்தா கிருபை வரும். ஆமென். பெரிய பெரிய ஆட்கள் பார்க்காதீங்க, பார்த்தா உங்களுக்கு பொறாம வரும். அவர் இனோவால போறாரு, BMW போறாரு, எல்லாம் இஎம்ஐ. புரியவே இல்லை. எல்லாமே என்னது? எல்லாம் கடன் தான். பில்டிங்கும் கடன், வாகனமும் கடன், இவன் மொபைல் போனே கடன் தான், இஎம்ஐ. திரும்ப சொல்லுகிறேன், தேவ ஊழியத்தை தேவ சித்தப்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். சொல்றீங்களா? தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய பேசும் வார்த்தை மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். மல்கியா 1:1. எஸ், இந்த மல்கியாவின் புஸ்தகம் கவனிங்க. இந்த மல்கியாவின் புஸ்தகம் ஊழியர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். 2:1. மல்கியா 2:1 எடுத்து படிச்சு பாருங்க. மல்கியா 2:1. ஆசாரியர்களே, இந்த புஸ்தகம் யாருக்கு? சத்தமா உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில எப்படி ஒரு தீமோத்தேயு புஸ்தகமோ அதுபோல பழைய ஏற்பாட்டிலே மல்கியா யாருக்கு எழுதப்பட்ட புஸ்தகம்? ஆமென். எல்லாம் கவனிக்கிறீங்களா? 4 அதிகாரம் இருக்குது. அந்த 4 அதிகாரத்துல என்ன பாக்குறீங்களா? 36 குற்றச்சாட்டுகளை ஊழியர் மேல சொல்றாரு. எதுல குற்றச்சாட்டு? 36 குற்றச்சாட்டு யார் மேல? இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்ட புஸ்தகம்? ஆசாரியன், அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டவன். தமிழ் புரியுதா? தம்பி 2 பேர் வாங்க, 2 பசங்க வாங்க, 2 பிள்ளைகள், வாலிபர் 2 பேர் வாங்க. ரைட். ஆசாரியன் என்று சொன்னால் இதான் அர்த்தம். நீ ஜனங்களை பாரு, மேல வாமா, மேல வந்து இல்லை, நீ ஜனங்களை பாரு, தம்பி இந்த பக்கம் இல்லை, நீ சோத்த பாரு. இவர் ஆசாரியர். நீ நம்ம எல்லாம் தேவனோடு பேசுறோம், நம்முடைய தேவைகளை சொல்றோம், நம்முடைய குறைகளை சொல்றோம், நம்முடைய பலவீனங்களை சொல்றோம். நாட்களில் ஆசாரியர் ஒருத்தர் இருப்பார். அவர் யார் என்றால் அழைக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், லேவி குடும்பத்துல பிறந்தவர், ஆரோன் வம்சத்துல வந்தவர். எனவே லேவி குடும்பத்துல பிறந்தவர், ஆரோன் வம்சத்துல வந்தவர், அழைக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். எனக்கு இப்போ என் தேவைகளையும் என் பாரங்களையும் தான் சொல்லுவேன். இவர் போய்
ஆண்டு சொல்லுவார். இப்படி சொன்னது புரியும். எனக்கு வாயா இருக்கிறவர் இவர் தான். எனக்கு வாய் இவர் தான். என் தேவைகளை சொல்லுவேன், என் குறைகளை சொல்லுவேன், என் குற்றங்களை சொல்லுவேன், என் பாவங்களை சொல்லுவேன். இவற்றுதான். இவர் போய் ஆண்டு சொல்லுவார். இன்னொருத்தர் இருப்பார் ஆலயத்துல, அவர் தீர்க்கதரிசி. தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுவார். தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுவார். இவர் மனிதன் சொல்லுவதை கேட்டு தேவனுக்கு சொல்லுவார். என்ன, மனிதனுக்கு இவர் முக்கியம், தேவனுக்கு இவர் முக்கியம். மனிதன் இவரை நம்பி இருக்கிறார், தேவன் அவரை நம்பி இருக்கிறார். செய்திக்கு வரேன். இப்ப ஆண்டு சொல்ற வார்த்தை ஆதி மல்கியா புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். என்ன பாருங்க, யாரெல்லாம் தெரியும் சொல்றாங்க அப்படி ஒண்ணும் தெரியாது, புரியவே இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி என்னைக்கு நினைப்பு வருதோ அன்னைக்கு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்றாங்களே அவங்கள கர்த்தர் பேசுவார். அவன் சொல்ல மாட்டீங்களா? இவர் யாரு? இவர் யாரு? சரி, இப்ப தேவன் சொல்றார் 1 அதிகாரம் 1 வசனத்துடைய கடைசி சொற்றோட, தேவன் மல்கியாவை கொண்டு இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். வேகமா சொல்லி முடிக்கிற, சொல்லுங்க, கர்த்தரின் பாரம். சத்தமா. யாரை பற்றி? பாவிகளை பற்றி அல்ல, இஸ்ரவேலை பற்றி. அந்த வார்த்தை கவனிங்கள், இஸ்ரவேலை பற்றி. யாரை பற்றி பாரம்? கவனிங்க, இவர் இஸ்ரவேலர், இவர் இஸ்ரவேலர். 2 பேருமே அழைக்கப்பட்டவங்க. இவரும் அழைக்கப்பட்டார், இவரும் அழைக்கப்பட்டார். ஆனா தேவன் சொல்றாரு, உன்னை பத்தி எனக்கு பாரம், உன்னை பற்றி எனக்கு பாரம். பாரம் என்ற வார்த்தையின் பொருள் வார்த்தையால் விவரிக்கப்பட முடியாத ஒன்று. பிரச்சனை என்று சொல்லக்கூடியது பாரம் என்று சொல்ல முடியாதது. நினைக்கிறீங்களா? பிரச்சனை என்பது சொல்லக்கூடியது, பாரம் என்பது சொல்ல முடியாது. தேவன் சொல்றாரு, உன்னை பற்றி எனக்கு பாரம். இஸ்ரவேலை பற்றி எல்லாம் சொல்ல நேரம் இல்ல, ஒரு 8 பாரங்களை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய செய்தி யூடியூப்ல 11,000 பிரசங்கம் இருக்குது. 11,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சங்கீதங்களுக்கு 150 சங்க விளக்குரை பேசியது, சங்கீதங்களுக்கு 150 சங்க விளக்குரை பேசியிருக்கிறேன். சிலுவை தியானத்திற்கு 50 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், சிலுவை தியானத்துக்கு மட்டும். நீதிமொழி புஸ்தகத்துல 80 செய்தி கொடுத்திருக்கிறேன். கல்லறைக்கு, அடக்காரதனைக்கு, திருமணங்களுக்கு, குடும்பங்களுக்கு, மகளிருக்கு, ஆண்களுக்கு, பிள்ளை பிரச்சனைகள் சொல்லி 11,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கேளுங்க. இன்னைக்கு ஒரு 8 குறிப்புகளை வேகமா சொல்ல. நம்பர் 1, தேவன் சொல்லுகிறார், உண்மையில எனக்கு பாரம். யாரை பற்றி? யாரை பற்றி பாரம்? இவர் யாருங்க? ஆசாரியர். மனிதன் யாரை நம்பி இருக்கிறான்? இவங்க பாஸ்டர் நம்பி இருக்கிறீங்க இல்லையா? நான் ஒரு பாஸ்டர். ஆறாரம் முடிஞ்ச பிறகு ஜனங்கள்லாம் வராங்க ஜெபிக்க சொல்லி. என்ன, எங்க பார்த்து ஜெபம் பண்ணா என் வியாதி போயிடும், என் பார்த்து ஜெபம் பண்ணா என் கஷ்டம் போயிடும். நல்ல கவனிங்க. அப்ப நான் என்னதான் போறேன் பிரச்சனைக்கு? அந்த நாட்கள்ல இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம் நேரா, ஆனா அன்னைக்கு தேவனோடு பேச முடியாது. இவர் தான் பேசணும். இஸ் ஆக்சஸ், இஸ் த மீடியா. அவர் தான் வழி. இவர்தான் சொல்லுவேன், இவர் போய் சொல்லுவார். நான் நம்பி சொல்றேன் இவர்கிட்ட போய், ஐயா என் பிரச்சனை, என் போராட்டம். இவர் கர்த்தர் இவரை நம்பி இருக்கிறார், மனிதன் இவரை நம்பி இருக்கிறான். தேவன் சொல்றாரு, உங்க 2 பேர் மேல எனக்கு பாரம். இல்லையா? உங்க 2 பேர் மேல எனக்கு பாரம். அதுல ஒண்ணு சொல்றாரு. நம்பர் 1, அவர் சொல்றாரு, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? 2ஆம் வசனம், நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? கவனிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, தேவன் என் பிதா. சத்தமா. ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, பணத்தை கேட்கல. அவர் கேட்பதெல்லாம், நான் பிதாவானால் என் கணம். நீங்க ஆலயத்துல பாருங்க, நிறைய ஊழியக்காரர் கூட பேஸ்புக் பார்த்துக்கினேன், யூடியூப் பார்த்துக்கினேன், சும்மா கதை பேசிக்கினேன், கவுண்டர் கொடுத்துக்கினேன், ஊழியத்திலேயே இப்படி சாஞ்சிட்டு எனக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் தவறான ஒன்று. கவனிங்க,
சுந்தரமையா சென்னையில இந்தியாவில் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், சபைக்குள்ள வரும்போதே செருப்பு கட்டி இடத்திலேயே உன் அறிவு, உன் திறமை, உன் அனுபவம் எல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு சின்ன குழந்தைய மாதிரி வரணும். எப்படி வர்றாங்க? You may be well experienced man. When you come to enter the church, you must be as a child of God. சின்ன பிள்ளை சொல்லும் ஆண்டவரே, அறிவு பயன்படாது, அனுபவம் பயன்படாது, கர்த்தர் மட்டும் தான் பயன்படுவார். இந்த சிம்சோன் சொன்னான், நான் சிங்கத்தை கிழிச்சேன், கரடியை கிழிச்சேன், அத்தை பண்ண இத்த பண்ணன்னு சொன்னான். கடைசியில அவன் மாட்டிக்கினான். சொல்லணுமா? கடந்த கால அனுபவங்கள் நிகழ்காலத்துக்கு பயன்படாது. எல்லாம் சொல்லுங்க. கடந்த கால அனுபவங்கள் நம்புறீங்களா? நீங்க பேய் ஓட்டிருக்கலாம், பிசாசு ஓட்டிருக்கலாம். எல்லாம் சொல்றேன், பேய் ஓட்டுறது ஊழியம் அல்ல, பேய் ஓட்டுறது ஒன் ஆஃப் த ஊழியம். நான் பார்த்த அளவுக்கு யாரெல்லாம் பேய் ஓட்டினாங்களோ அவங்க பேயார செத்து போயிட்டாங்க. நான் தவறு சொல்லல, விஷயத்துக்கு வந்துடுறேன். தேவன் சொல்லுகிறார், நம்பர் 1, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நம்பர் 2, நான் உங்களை சத்தமா சொல்லுங்க, நான் உங்களை சிநேகித்தேன். இதுல இந்த அதிகாரத்துல சில பேர் தெரியுமா? இந்த அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆனா இவர் கேள்வி கேட்கிறார். தமிழ் புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு ஐ லவ் யூ, இவர் சொல்றாரு இது நான். தமிழ் படிக்கிறேன், நான் உங்களை சிநேகித்தேன், நீங்களோ படிக்க மாட்டீங்களோ? நீங்களோ தமிழ் தானே படிக்கிறீங்க. நீங்களோ சத்தமா சொல்லுங்க, நீங்கள் என்னை. ஆண்டு உண்மை சொல்லுவாரு, போய் சொல்லுவாரா? இல்லாத ஒண்ணு சொல்ல மாட்டேன். அவர் சொல்றாரு, நான் உங்களை கவனிக்கல. இவர் என்ன சொல்றாரு? இவர் என்ன சொல்றாரு கேட்டேன். முதல் குறிப்பு, தேவனை அன்பு கூறுவதிலே தோல்வி. denying the love of God. நல்லா கவனிக்கணும். ஹலோ, என்னில் அன்பு கூர்ந்து என்னை யாரா மாத்தினாரு? ஆசாரியனும் லேவியனாகவும். நல்லா கவனிக்கணும். என்ன பாருங்க எல்லாரும், எல்லாம் கவனிக்கணும். அது ஒண்ணு வெளிப்படுறது, ஒண்ணு அன்பு கூர்ந்து கழுவினார். எனவே நம்ம கல்வி அன்பு கூர்ந்தோம், ஆனால் அன்பு கூர்ந்து கழுவுறார். ஒரு சின்ன பிள்ளை, என்ன பாருங்க எல்லாரும் தாய்மார்கள், அந்த பிள்ளை அசுத்தம் பண்ணிடுச்சு. அசுத்தம் பண்ண பிள்ளை அள்ளி அனுப்பீங்களா? அசுத்தம் பண்ண பிள்ளைய அள்ளி அனுப்பீங்களான்னு கேட்டேன். எப்ப அனுப்பீங்க? கழுவின பிறகு. அது அப்படி அல்ல, அசுத்தமா இருந்தேன், முதலாவது என்னை அன்பு கூர்ந்து அப்புறம் கழுவினார். நம்ம அன்பு எப்ப வருது? கழுவின பிறகு. தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்குது உள்ள பேசுறதுக்கு. நமக்கு அன்பு எப்ப வருது? கண்ணை பாரு, மூக்க பாரு, மொழியை பாரு, எப்ப அன்பு பொங்குது? கழுவின பிறகு. ஆனா ஆண்டவருடைய அன்பு, நான் அசுத்தமா இருக்கும் போதே என் அன்பு கூர்ந்தார். என் மீது அன்பு கூர்ந்து கழுவி அன்பு கூர்ந்தாரு, அன்பு கூர்ந்து கழுவினாரா? சத்தமா இப்ப சின்ன கேள்வி கேட்கிறேன், உங்க பாஸ்டர் பழைய ராமனா இருந்தா ஒரு அன்பு கொடுத்திருப்பீங்களா? உங்க பாஸ்டர் ராமனா இருந்தா அன்பு கொடுத்திருப்பீங்களா கேட்டேன். அவர் பாஸ்டர் இருக்கிறனால அன்பு கொடுத்தீங்க. அப்ப தேவன் கவனிங்க எல்லாரும், அன்பு கூர்ந்தார், இரண்டாவது கழுவினார். நம்ம எப்படி? நம்மளாம் எப்படி? கழுவி. முதலாவது வேகமா சொல்லி முடிக்கிறேன், சொல்லுங்க. அன்பிலே தோல்வி. யாரு? யாருங்க இவரு? What God expects. என்ன எதிர்பார்க்கிறாரு? மகனே, உன் அன்பு கூர்ந்து உன் ஆசாரியனாக்கனே, உன் அன்பு கூர்ந்து தீர்க்கதரிசி ஆக்கனே. நீ ரெண்டு பேருமே அன்பு புரிஞ்சுக்கலையே. சத்தியமா படிப்பீங்களா? 2ஆம் வசனம். நான் உங்களை சிநேகித்தேன், கர்த்தர் சொல்லுகிறார்,
அதற்கு நீங்கள் ஹலோ அம்மா, நீங்க ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை எப்படி ஏத்துக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை எப்படி ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். இவங்க ஐயா சொல்ற வார்த்தை எப்படி ஏத்துக்கிறீங்களா கேள்வி கேட்பீங்களா? உங்க ஐயா சொல்ற வார்த்தை ஏத்துப்பீங்களா கேள்வி கேட்பீங்களா? இவங்க என்ன கேட்கிறாங்க இப்போ உங்க ரெண்டு பேருமே? என்னங்க? ஹலோ, நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோமே, அதுவே பெரிய சாட்சி தான். உங்க ஐயா சொன்னா கேள்வி ஏத்துப்பீங்களா? என் கூட்டத்துக்கு வர சொன்னாரு, உங்களை சாப்பாடு போடுவீங்களா? வெஜிடேரியன் போடுவீங்களா, நான் வெஜிடேரியன் போடுவீங்களா? 1 மணிக்கு முடிப்பீங்களா, 2 மணிக்கு முடிப்பீங்களா? என்னது கேள்வி? யாரு கேட்கிறா? எனக்கு நீங்க, நான் மண்ணின் புத்திரன், அவர் விண்ணின் புத்திரன். மண்ணின் புத்திரன் விண்ணின் புத்திரன் பார்த்து கேட்கிறாரு, எப்படி? என்னங்க சத்தமா ஊழியக்காரர் கேட்கிறீங்களா? ஐயா, என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டீங்களா? ஆண்டவரே, நான் எப்படி வாழ்வேன், எப்படி ஜீவிப்பேன்? நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு 20 வயசுமா. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு 20 வயசு. அரசாங்கத்துல வேலை பண்ணியிருந்தேன். நான் அழைத்த போது கேள்வி, என் கூட பிறந்த 9 பேர். நான் தான் மூத்த மகன். எனக்கு திருமணம் ஆகணும், பெண் பார்க்கணும். வந்தவெல்லாம் கேட்ட முதல் கேள்வி, உனக்கு எவ்வளவு சம்பளம் கேட்டாங்க. நான் ஒரு பாஸ்டர் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஊழியம் பண்ணியிருந்தேன், உடன் ஊழியராய். அந்த ஐயா எனக்கு 150 ரூபாய் கொடுத்தாரு. 150 ரூபாய்க்கு எந்த அப்பா அம்மா பொண்ணு கொடுப்பாங்களா? ஏறக்குறைய நினைக்கிற ஒரு 7 வருஷம் எனக்கு நான் பொண்ணு பார்த்தேன். எந்த அம்மா அப்பா எனக்கு பொண்ணு கொடுக்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. யாருமே ஜெபம் பண்ணி சொல்லல. 31 வயசு ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் யாரோ ஒருத்தர் போட்டு வந்தார். அவர் ஒரு ஊழியக்காரர். நான் சொல்லுற கருத்து சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? அன்பிலே தோல்வி. நம்ம அன்பு கூர்ந்து என்ன சொல்றீங்க நீங்க? பிறகு தேவன் அன்பு கூர்ந்தா கார் இருக்கணும், வீடு இருக்கணும், பங்களா இருக்கணும், ஒரு 1000 ஆத்துமாவுக்கு இருக்கணும். இல்ல, எதுவுமே இல்லைன்னா கூட கர்த்தருக்கு அன்பு கூறுகிறார். என்ன சொல்லுங்க? காண்கிற ஒன்றை வைத்து தேவனுடைய அன்பை எடை போட மாட்டேன். இவங்க 1000 பேர் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாரு? என்ன கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். நீங்களே சொல்லுவீங்க, எங்க அப்பா ரொம்ப நேசிக்கிறாருன்னு. உலகம் இருப்பதை கூட நேசிக்கிறது, தேவன் இல்லாத ஒன்று நேசிக்கிறார். சின்ன கேள்வி கேட்கிறேன், இந்த வவுனியாவுக்கு எப்படி வந்தாரு? நீங்க எப்படி இருக்கிற? இந்த வவுனியாவுக்கு எப்படி வந்தார்? வெறும் கையால் கடந்து வந்தேன். 2 பரிவாரங்கள். நீங்க எப்படி வந்தீங்கயா? எப்படி வந்தீங்கயா? சின்ன ஒரு சூட்கேஸ் கொடுத்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆனோட பிரமாணம் வச்சிருக்கிறேன். சொல்லுங்க, அன்பு கூறுகளை சொல்லுங்க. அன்பிலே தோல்வி. தேவன் சொல்றார், ஐ லவ் யூ. என்ன சொல்லுங்க? கரங்களை உயர்த்தி. ஆத்துமாக்கள் இல்ல, ஜனங்கள் இல்ல, கட்டளை இல்ல, வாகனம் இல்ல, ஆனா சொல்றாரு, நானும் நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி. நீர் என்னை நேசித்தீரே, எந்த உயிரை பார்க்கிலும் நீர் என்னை சொல்லுங்க. வீடு கொடுத்தா, கார் கொடுத்தா, பங்களா கொடுத்தா இல்ல, ஒண்ணுமே கொடுக்கலாம் கூட ஐ லவ் யூ. என்ன சொல்ல தெரியுமா? படிங்க, நீங்களே படிங்க. நான் உங்களை சத்தமா. ஹலோ, ஜாதி பார்த்தாரா? அந்தஸ்து பார்த்தாரா? கலர் பார்த்தாரா? கேஷ் பார்த்தாரா? காஸ்ட் பார்த்தாரா? ஒண்ணுமே பார்க்கல. He loves me. நம்ம ஜாதி பார்த்து அன்பு கூறுறோம், கலர் பார்த்து அன்பு கூறுறோம், தகுதி பார்த்து அன்பு கூறுறோம். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.